உட்காரு சகி உட்காரு. வீட்டு ஐ தள்ளி தள்ளி உட்காரு தள்ளி உட்கார மண்டத்தை மறைக்கணும் உட்காரா. இப்ப தேவைப்படாது தேவைப்படும் போது நானும் வாங்கிக்கிறேன். இப்படி இப்படி தலைவரே, இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டு வசதியில ஃபுட்பால். இதுக்கு காரணம் நம்மள சும்மா விடக்கூடாது. இதே பஞ்சாயத்துல அவனை கண்ணி குடிச்சு அந்த மரத்துல 2 நாள் தலையில கட்டி தொங்க போடுறாரு. ஆஹா சும்மா போனா அவன் இருக்கிற வேகத்தை பார்த்தா அறுபது மீட்டர்ல ஆபத்து வந்து போல இருக்கே. ரொம்ப கவனமா டீல் பண்ணி கலைச்சுடுறா ராசா. நடக்கட்டும் நடக்கட்டும் பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்றோம். பயப்படாரா பயப்படாரா ஏண்டா பயங்கரா தைரியமா சொல்றா சொல்லு. நீ ஏன் தைரியமான ஆளாச்சு சொல்லு சொல்றா சொல்றா. இதுவே என்ன பயப்பட தைரியமா சொல்றா. என்ன பேசு கோவமா பேசுறா. அம்பூர் பையன் குழந்தை பேசுறா. இன்னாதான் கோவால் சொன்னானா பின்னால எதுவும் பிரச்சனை யோசிக்கிறியா. அதான் கோவால தலைவரே, நான் என்ன நினைக்கிறேன்னா நீ என்ன நினைக்கிறது அவன் நினைக்கிறானம்மா முன்னாடி பேரை பத்தி நீ என்ன நினைக்கிறேன். அப்ப நான் ஒண்ணும் பஞ்சாயத்துல சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. சொல்ல உனக்கு உண்மை கிடையாது. நீ வந்து ஏதாவது சொல்லிட்டு போயிட்டேனா அனுபவிக்கிறது யாரு? அவன் நீ பஞ்சாயத்துல உட்காந்து கிழிச்சது போதும். அட என்ன தலைவரே, கோவல் என்ன மாதிரி தைரியமா இருந்தா பரவாயில்ல. உன்னை பயந்தா இருந்தானே உன்னோட பஞ்சாயத்துல கழிச்சாமி இலச்சாமி காட்டி கொடுத்துட்டானே அவனை கட்டி விட்டாயா? அதெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? பயப்படத்தானே செய்யறான். பேசுவாதான் கேளுங்க. சொன்னா சொல்லட்டா சொல்லாட்டி விட்டுருவோம். தைரியமா சொல்லுப்பா. அதான் நாங்க இருக்கோம்ல. நீ இருப்பையா நீ இருப்ப பேச வேணாமா? பேசுற சமந்தப்பட்ட நாங்களே பேசுறியா? அவனுக்கு யாரு இருக்கா? நீ மட்டும் பேசிட்டே இருக்க. அவனே எப்படி பேசுறா? இப்படியே ஆளாளுக்கு பேசிக்கிட்டு அவன் கூட பேசுறா. மாத்துல பக்கத்துல மிச்சம் என்ன பாட்டுக்கு தனியாக படுத்துருச்சா? அது உசுருக்கு என்ன உத்தரவு இருக்கு? காப்பாத்தலாமா? அடி பிச்சு முடிச்சு அடிக்கடி கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்க. பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன். நீ யாரா குறுக்க பேசுறதுக்கு? அடிச்சனா மீசல பிச்சு போய் மாட்டேங்க. நீ சொல்றா ஐயா இது வந்துங்க. ஐயா ஐயா ஒரு செய்யுங்க. இன்னைக்கு வீட்டு வாசல்ல மக்கள் பண்ண கேட்டுட்டு அப்பா கிட்ட மக்கள் யாரும் கேளுங்கயா. இன்னைக்கு வீட்டு வாசல்ல குப்பை கொட்டி வச்சிருந்தாங்களா இல்லையா?
ஐயா, இன்னைக்கு என் வீட்டு வாசல்ல குப்பை இல்லையா? ஆனா குப்பை போட்ட ஆளை சொல்லணுமா இல்லையா? சொல்லி தரேன்டா. ஐயா, அது வேற யாரும் இல்லைங்கய்யா. பாத்தீங்களா பாத்தீங்களா பேர் சொல்றாங்க பாத்தீங்களா? பெரிய விஷயம் கேட்டுக்கிட்டீங்க சொன்னாலும் பாத்தீங்களா? சொல்லவும் மாட்டேங்கிறா, மெல்லவும் மாட்டேங்கிறா. ஐயோக்கிய பயலே ராஸ்கல். எதுவாக பஞ்சாயத்து தீர்த்துக்கலாம்யா. உட்காரியா உட்காரியா. சித்தார்த்தே சித்தார்த்தே சின்ன தோட்டை சின்ன தோட்டை வளரும் அம்மா நாளைக்கு போயிட்டேன். ஐயா, வேற யாரும் இல்லைங்கய்யா. ஊருக்காரங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். வீட்டுல இருக்க குப்பையா மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு பிரிச்சு வைங்க. பஞ்சாயத்துல இருந்து குப்பை வண்டி தெருவா வரும்போது அதெல்லாம் குப்பையா போடுங்க. அதை விட்டுட்டு அடுத்த வீட்டு வாசல்ல போய் தள்ளுறதும் கொட்டுறதும் வேண்டாம். அதே போல குப்பையை எரிக்காதீங்க. அதுல இருந்து வர போயினால நம்ம மூச்சு காத்தி கெட்டு போய் நம்ம உசிரிக்கே ஆகட்டாரு. சரியா? இப்பயாவது சொல்றா, யாரும் அவன் வீட்டு வாசல்ல குப்பையை கொட்டுறது? ஐயா, என் வீட்டு வாசல்ல யாரும் குப்பை கொட்டல. யாரோ குப்பை கொட்டின மாதிரி கனவுதாயா கண்டேன். நான் பஞ்சாயத்து போன தப்புதாயா. என்னை மன்னிச்சிருந்தாயா, என்னை விட்டுருந்தாயா, நான் போறேன். போய் சோத்த கொட்டி குழம்பு வச்சு தின்னுட்டு வேலை வெட்டி இருந்தா பாருங்க. வீட்டு வாசல்ல குப்பை நான் யாரும் சொல்லி கேவலப்படாமா? யார்கிட்ட சொல்லு. போ போ போ. யோ, உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? என்னையே சுத்தி வர எனக்கு உன் மேலே ஒரு சந்தேகமா இருக்கு. பெருசு இந்த பஞ்சாயத்தை கலைக்க நாமட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சுருத்தையா புரட்டி பார்த்தாங்க. தாங்க மாட்டான். போ போ போ. சுடாமா